இது ஈரான். அங்கு என்ன நடக்கிறது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். தற்போது அதை உள்ளடக்கிய 1 மில்லியன் வீடியோக்களும் செய்தி ஊட்டங்களும் உள்ளன. எனவே அதையெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி அது எப்படி நடக்கக்கூடும் என்று ஊகிப்பதற்கு பதிலாக சுருக்கமாகச் சொன்னாலும் ஈரானின் ஒட்டுமொத்த வரலாற்றை பற்றி ஒரு கணம் அறிந்து கொள்வது நல்லது என்று நான் நினைக்கிறேன். இது ஈரானின் சுருக்கமான வரலாறு. ஈரான் ஒரு நாடாக நவீன கருத்து தோன்றுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே இந்த நிலம் ஏற்கனவே மிகவும் மேம்பட்ட நாகரிகங்களின் தாயகமாக இருந்தது. கிமு 4000 வாக்கில் அவை நகர்ப்புற குடியிருப்புகளாக ஒழுங்கமைக்கப்பட்டன. நிச்சயமாக பண்டைய நகரங்களின் சூழலில் நகர்ப்புறம். தென்மேற்கில் ஈழம் என்று அழைக்கப்படும் ஒரு நாகரிகம் உருவாகத் தொடங்கியது. அவர்கள் மெசபடோமியாவுடன் நெருக்கமாக தொடர்பு கொண்டனர். மேலும் மெசபடோமியாவிற்கு வெளியே சிறந்த பாதுகாக்கப்பட்ட ஜிகுராட்களில் ஒன்றான சோவாஜானில் போன்ற தளங்கள் அவை எவ்வளவு நுட்பமானவை என்பதை காட்டுகின்றன. ஜிகுராட்கள் பண்டைய காலங்களில் பெரும்பாலும் மத்திய கிழக்கில் பொதுவான இந்த மொட்டை மாடி கூட்டுக் கட்டிடங்களாக இருந்தன. ஈலாமின் தலைநகராகவும் பின்னர் ஆகிமையீடு பேரரசின் தலைநகராகவும் மாறிய பண்டைய நகரமான சௌசா கிமு 4400ஆம் ஆண்டு வாக்கில் நம்ப முடியாத அளவிற்கு ஆரம்பத்தில் குடியேற்றியது. பின்னர் கிமு 2ஆம் மில்லினியத்தில் இந்தோ ஆரிய மக்கள் மத்திய ஆசியாவிலிருந்து வரத் தொடங்கினர். இவர்களில் பெரும்பாலும் நாம் இப்போது ஈரானிய மக்களுடன் தொடர்புபடுத்துபவர்கள். அவர்களில் முதல் பெரிய ஈரானிய அரசை கட்டிய மேதியர்கள் அடங்குவர். கிமு 612இல் அவர்கள் அசீரியாவை அழிக்க பாபிலோனுடன் இணைந்தனர். அந்த நேரத்தில் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நகரங்களில் ஒன்றான நினிவேயை கூட அவர்கள் சூறாடினர். இது உலக அரங்கில் ஈரானின் முதல் பெரிய தோற்றத்தை குறிக்கிறது. பின்னர் அகிமைடுகள் வந்தனர். இங்குதான் முதல் முறையாக விஷயங்கள் மிகப்பெரியதாகின்றன. அகிமைடுகள் கேம்பிசிஸ் 1இன் கீழ் அனைத்து பாரசீக பழங்குடியினரையும் ஒன்றிணைத்தனர். அவரது மகன் சைரஸ் த கிரேட்டின் கீழ் அவர்கள் மீதியர்களை தோற்கடித்து தங்கள் பேரரசை நிறுவினர். சைரஸின் கீழ் உலகம் அதுவரை கண்டிராத மிகப்பெரிய பேரரசை அவர்கள் கட்டினார்கள். அவர்கள் லிடியா மற்றும் பாபிலோன் வரை உள்ள இடங்களையும் இறுதியில் டாரியஸ் த கிரேட்டின் கீழ் எகிப்தையும் கைப்பற்றினர். அவர்கள் பெர்செபோலிஸ் போன்ற முனைவு நில நகரங்களை கட்டினர் மற்றும் சௌசாவிலிருந்து சர்டிஸ் வரை நீண்டு செல்லும் அரச சாலை வலையமைப்புகளை உருவாக்கினர். அகிமைடு நிர்வாகத்தில் மாகாண ஆளுநர்கள், வரி அமைப்புகள், உட்கட்டமைப்பு மற்றும் ஒப்பீட்டளவில் மத சகிப்புத்தன்மை ஆகியவை அடங்கும். இது வரலாற்றின் முதல் உண்மையான வல்லரசுகளில் ஒன்றாகும். மேலும் நாம் இப்போது ஒரு நவீன நாடாக கருதும் ஆரம்பகால தோற்றமாகும். ஆனால் விரிவாக்கம் மோதலுக்கு வழிவகுத்தது. கிரேக்க பாரசீக போர்கள் பெர்ஷியா கிரேக்கத்தின் பிரதான நிலப்பகுதியை ஆக்கிரமித்தன. ஒரு கட்டத்தில் அவர்கள் அதன் பெரும்பகுதியை கட்டுப்படுத்தினர். ஆனால் சலாமிஸ் மற்றும் பிளாட்டியாவில் கிரேக்க வெற்றிகள் அவர்களை பின்னுக்கு தள்ளின. இறுதியில் கிமு 4ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அலெக்சாண்டர் த கிரேட் பாரசீக மன்னர் டாரியஸை தோற்கடித்தார். பேரரசு வீழ்ந்தது, ஆனால் பாரசீக அடையாளம் வீழ்ச்சியடையவில்லை. அலெக்சாண்டர் இறந்த பிறகு அவரது பேரரசு உடைந்தது. செலூசிடுகள் சிறிது காலம் ஆட்சி செய்தனர். அலெக்சாண்டரின் தளபதிகளில் ஒருவரால் ஆளப்பட்ட ஹெலனிஸ்டிக் அரசு. பார்த்தியர்களுடன் ஈரானிய சக்தி திரும்பியது. அவர்களின் பேரரசு 5 நூற்றாண்டுகள் நீடித்தது. பெரும்பாலும் பண்டைய பனிப்போர் என்று விவரிக்கக்கூடிய ஒரு காலத்தில் ரோமுடன் சண்டையிட்டது. உள் உறுதியற்ற தன்மை அவர்களை பலவீனப்படுத்தியது. மேலும் கிபி 224இல் அர்தாஷிர் I பார்த்தியர்களை தூக்கி எறிந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஈரானிய வம்சங்களில் ஒன்றான சசானிய பேரரசை நிறுவினார். சசானியர்கள் அரசை மையப்படுத்தினர். ஜொராஸ்ட்ரியனிசத்தை ஒருங்கிணைந்த மதமாக வலுப்படுத்தினர் மற்றும் ஒரு வலுவான அதிகாரப்புடத்தை உருவாக்கினர். அவர்களின் உச்சத்தின் அவர்கள் ஈரான், ஈராக், காக்கசிஸின் பெரும்பகுதியையும் மத்திய ஆசியாவின் சில பகுதிகளையும் கட்டுப்படுத்தினர். அடிக்கடி ரோம் மற்றும் பைசாண்டியத்துடன் மோதினர். ஆனால் தொடர்ச்சியான போர் அவர்களை பலவீனப்படுத்தியது. மேலும் 651இல் அரபு முஸ்லிம் படைகள் சசானிய பேரரசை தோற்கடித்தன. இஸ்லாம் இப்பகுதியில் வந்தது. அரபு வெற்றி ஈரானை மாற்றியது, ஆனால் அதன் கலாச்சாரத்தை அழிக்கவில்லை. அரபு முதலில் நிர்வாகத்தில் ஆதிக்கம் செலுத்தியது, ஆனால் பாரசீக கலாச்சாரம் மெதுவாக தன்னை மீண்டும் நிலைநிறுத்திக் கொண்டது. காலப்போக்கில் பெரும்பாலான ஈரானியர்கள் இஸ்லாத்திற்கு மாறினர். 9ஆம் நூற்றாண்டில் சுமார் 40%இலிருந்து 11ஆம் நூற்றாண்டில் கிட்டத்தட்ட 90% உயர்ந்தனர். இருப்பினும் அரபு கலாச்சாரத்தால் உள்வாங்கப்படுவதற்கு பதிலாக பாரசீக அடையாளம் இப்பகுதியில் இஸ்லாத்தை மறுவடிவமைத்தது. பாரசீக மொழி, கவிதை, நிர்வாகம் மற்றும் நீதிமன்ற கலாச்சாரம் ஆகியவை
வரலாற்றாசிரியர்கள் ஈரானிய இன்டர்மெஸ்ஸோ என்றழைக்கும் இடத்தில் மீண்டும் செழித்தன. உள்ளூர் வம்சங்களின் கீழ் இஸ்லாமிய அதிகாரத்தை ஒப்புக்கொண்ட மறுமலர்ச்சி. பாரசீக செல்வாக்கு பரந்த இஸ்லாமிய உலகம் முழுவதும் பரவியது. பின்னர் இருண்ட அத்தியாயங்களில் ஒன்று வந்தது: மங்கோலிய படையெடுப்புகள். 13ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் செங்கிஸ்கானின் படைகள் ஈரானுக்குள் நுழைந்தன. புகாரா, நிஷாபூர் மற்றும் ஹெராத் போன்ற நகரங்கள் அழிக்கப்பட்டன. 1258 வாக்கில் மங்கோலியர்கள் பாக்தாதில் அப்பாசித் கலீஃபாவை முடிவுக்கு கொண்டு வந்தனர். இருப்பினும் இல்கானேட்டின் கீழ் மங்கோலிய ஆட்சியாளர்கள் இஸ்லாத்திற்கு மாறினர். பாரசீக நிர்வாகிகள் மீண்டும் முக்கியத்துவம் பெற்றனர். இருப்பினும் கருப்பு மரணம் சுமார் 30% மக்களை கொன்றது. பின்னர் மற்றொரு கொடூரமான வெற்றியாளரான திமூர் வந்தார். இருப்பினும் பாரசீக கலாச்சாரம் நீடித்தது. நவீன ஈரானின் உண்மையான அடித்தளம் 1501இல் சாஃபவிட் வம்சத்துடன் தொடங்குகிறது. அவர்கள் ஈரானை பூர்வீக ஆட்சியின் கீழ் மீண்டும் ஒருங்கிணைத்தனர். ஷியா இஸ்லாத்தை அதிகாரப்பூர்வ மதமாக அறிவித்தனர். அதன் அடையாளத்தை நிரந்தரமாக வடிவமைத்து சுன்னி அண்டை நாடுகளிலிருந்து வேறுபடுத்தினர். சாஃபவிட் அரசு மையப்படுத்தப்பட்டதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்தது. ஆனால் ஆப்கானிய படையெடுப்பிற்கு பிறகு 1722இல் வீழ்ந்தது. நாதர் ஷா 18ஆம் நூற்றாண்டில் ஒரு இராணுவ மேதையாக உருவெடுத்து இந்தியா வரை நீண்டு ஒரு பேரரசை உருவாக்கினார். டெல்லியை கூட சூறையாடினார். ஆனால் அவரது போர்கள் பொருளாதாரத்தை வடிகட்டின. மேலும் அவரது படுகொலைக்கு பிறகு உறுதியற்ற தன்மை திரும்பியது. இறுதியில் ஐரோப்பிய காலனித்துவத்தின் உச்சத்தில் கஜார் வம்சம் ஆட்சியை கைப்பற்றியது. ரஷ்யா காகசஸில் உள்ள பகுதிகளை கைப்பற்றியது. பிரிட்டன் தெற்கில் செல்வாக்கை செலுத்தியது. 1870ஆம் ஆண்டின் பெரும் பாரசீக பஞ்சம் மில்லியன் கணக்கானவர்களை கொன்றது. சீர்திருத்தத்திற்கான அழுத்தம் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் அரசியலமைப்பு புரட்சிக்கு வழிவகுத்தது. ஒரு பாராளுமன்றத்தை நிறுவியது. 1921ஆம் ஆண்டில் ரேசா ஷா பஹ்லவி வம்சத்தை நிறுவினார். அதிகாரப்பூர்வமாக ஆட்சி செய்தாலும் உட்கட்டமைப்பை நவீனமயமாக்கி தேசியவாதத்தை ஊக்குவித்தனர். 2ஆம் உலகப் போரின் போது ரஷ்யா மற்றும் சோவியத் யூனியன் ஈரானை ஆக்கிரமித்தன. அவரை அவரது மகன் முகமது ரேசா ஷாவுக்கு ஆதரவாக பதவி விலக கட்டாயப்படுத்தியது. 1951ஆம் ஆண்டில் பிரதமர் முகமது மொசாதக் எண்ணெய் தொழிலை தேசியமயமாக்கினார். இது அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து ஆதரவுடன் 1953இல் ஒரு ஆட்சி கவிழ்ப்புக்கு வழிவகுத்தது. இது ஷாவின் அதிகாரத்தை மீட்டெடுத்தது. அவரது வெள்ளை புரட்சி நாட்டை நவீனமயமாக்கியது. ஆனால் மதத் தலைவர்களையும் பல குடிமக்களையும் கோபப்படுத்தியது. 1978 வாக்கில் வெகுஜன போராட்டங்கள் வெடித்தன. 1979இல் ஷா தப்பி ஓடினார். 99% அதிகமான ஒப்புதலுடன் ஒரு வாக்கெடுப்பு நிறைவேற்றப்பட்ட பிறகு அயதுல்லா குமைனி திரும்பி வந்து இஸ்லாமிய குடியரசை நிறுவினார். ஈரான் முடியாட்சியிலிருந்து இஸ்லாமிய தேவராஜ்யத்திற்கு மாறியது. சிறிது நேரத்திலேயே ஈராக் படையெடுத்தது. 1980இல் ஈரான்-ஈராக் போரை தொடங்கியது. இது 8 ஆண்டுகள் நீடித்தது மற்றும் சுமார் 1/2 மில்லியன் மக்களை கொன்றது. 1989ஆம் ஆண்டில் கொமைனியின் மரணத்திற்கு பிறகு அலி ஹமேனி உச்ச தலைவரானார். ஜனாதிபதிகள் மாறினர். ஆனால் இறுதி அதிகாரம் உச்ச தலைவரிடம் இருந்தது. ஈரான் அணு தொழில்நுட்பத்தை பின்பற்றியது. இது தடைகளை மற்றும் உலகளாவிய பதட்டங்களுக்கு வழிவகுத்தது. 2015 அணுசக்தி ஒப்பந்தம் தடைகளை சுருக்கமாக தளர்த்தியது. ஆனால் அமெரிக்கா 2018இல் விலகியது, பதட்டங்களை தீவிரப்படுத்தியது. இப்போது 2026ஆம் ஆண்டில் ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையேயான நேரடி மோதல் நவீன வரலாற்றில் மிகவும் ஆபத்தான அதிகரிப்புகளில் ஒன்றாகும். அதே நேரத்தில் பொருளாதார நெருக்கடி மற்றும் அரசியல் விரக்தியால் உந்தப்பட்ட வெகுஜன போராட்டங்கள் கடுமையான ஒடுக்குமுறைகளுக்கு வழிவகுத்தன. இது மிகவும் தொந்தரவான சூழ்நிலை. இருப்பினும் ஈரான் அதன் நீண்ட வரலாற்றில் இதுபோன்ற பல தருணங்களை தாங்கியுள்ளது. பேரரசுகள் வீழ்ச்சியடைகின்றன, வம்சங்கள் சரிகின்றன, சித்தாந்தங்கள் மாறுகின்றன. ஆனால் மொழி, கலாச்சாரம், நினைவகம் மற்றும் புவியியலால் வடிவமைக்கப்பட்ட ஈரானிய அடையாளம் அழிக்க கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்பதை நிரூபித்துள்ளது. அதுதான் ஈரானை ஒரு நாடாக மட்டுமல்ல, வரலாற்றின் நிலையான ஒன்றாகவும் ஆக்குகிறது. அடுத்து என்ன நடந்தாலும் ஈரான்
அதன் மக்கள் மற்றும் அதன் கலாச்சாரம் இன்னும் அங்கேயே இருக்கும்.